ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாரும் எதிர்பார்த்த ஆர்ஆர்பி என்டிபிசி கிராஜுவேட் லெவல் 2025க்கான சிபிடி ஒன்னோட ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதை பார்த்தா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? சென்னை ஜோனுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வந்ததே பார்த்தீங்கன்னா சென்னை ஜோனுக்கு தான் இப்போ ஃபஸ்ட்டாக வந்திருக்கு. நேற்று வீடியோ போட்டிருந்தேன். அதில் வந்து குரூப் டிக்கான ரிசல்ட்டும் சீக்கிரம் வரும்ன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க கேஸ் முடிஞ்சனால. ஸோ அதோட பார்த்தீங்கன்னா இந்த என்டிபிசி கிராஜுவேட் லெவல் ரிசல்ட் தான் அடுத்து வரப்போகுதுன்னு சொல்லியிருந்தேன். அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா அது வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இன்னைக்கு விட்டுருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த சென்னை ஜோன் 187 வேகன்சி இருக்கு பார்த்தீங்களா, இதுக்கான கட் ஆஃப் தான் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இந்த 5 கேட்டகரிக்கு. ஓகேவா? சிசிடிஎஸ், எஸ்எம், அதுக்கப்புறம் குட்ஸ் டிஎம்ஆர், அதுக்கப்புறம் அக்கௌண்டன்ட், சீனியர் கிளர்க், இந்த 5 போஸ்ட்டுக்கான கட் ஆஃப் தான் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ கட் ஆஃப் டீடைல்ஸ் தான் பார்த்தீங்கன்னா இந்த டேபிளில் இருந்து இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா இதில் ஃபர்ஸ்ட் கேட்டகரி 1ன்றது சிசிடிஎஸ், 2ன்றது எஸ்எம், 3ன்றது கார்டு, 4 வந்து அக்கௌண்டன்ட், 5 வந்து சீனியர் கிளர்க். ஓகேவா? ஸோ இந்த 5 போஸ்ட்டுக்கான கட் ஆஃப் இதில் இருக்கிறதுலே பார்த்தீங்கன்னா கம்மியான கட் ஆஃப்ன்றது இந்த டைப்பிங் போஸ்ட்டுக்கு தான் வந்திருக்கு. ஓகேவா? ஏன்னா அதில் தான் பார்த்தீங்கன்னா வேகன்சி அதிகமாக இருக்கிறனால இந்த டைப்பிங் போஸ்ட்டுக்கான கட் ஆஃப்ன்றது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஓகேவா? ஸோ இது வந்து நோட்டிஃபிகேஷனில் மென்ஷன் பண்ண மாதிரி பார்த்தீங்கன்னா 1:15 ரேஷியோவில் தான் எடுத்திருக்காங்க. ஓகேவா? மொத்தம் பார்த்தீங்கன்னா 2814 பேர் வந்து எடுத்திருக்காங்க சென்னை ஜோனில். ஓகேவா? 1:15 ரேஷியோவில் எடுத்திருக்காங்க. இந்த கட் ஆஃப் டீடைல்ஸுமே பார்த்தீங்கன்னா நான் இதுக்கு முன்னாடி எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் வீடியோன்னு நான் ஒன்று போட்டிருந்தேன். ஓகேவா? அதில் இந்த டைப்பிங் போஸ்ட்டுக்குமே நான் பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தேன். யூஆருக்கு பார்த்தீங்கன்னா 74 to 76 இந்த ரேஞ்சில் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ அந்த அதே மாதிரி ஓபிசிக்கு 72 to சம்திங் ஏதோ சொல்லியிருந்தேன். பட் இதில் எக்ஸப்ட் இந்த இடபிள்யூஸை தவிர மற்ற எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் +or-2 போட்டிருந்தேன். பார்த்தீங்களா? அந்த ரேஞ்சில் தான் இருந்துச்சு. நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ ஏன்னா இவங்க ரேங்க் மித்ராவில் கொடுத்த டேட்டா வச்சு பார்த்தீங்கன்னா நான் அனலைஸ் பண்ணி சொல்லியிருந்தது. இது வந்து நார்மலைசேஷனுக்கு அப்புறம் சம் சேஞ்சஸ்னால கண்டிப்பாக இது வந்து வேரியேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுபடி பார்த்தீங்கன்னா இதில் நான் ப்ரெடிக்ட் பண்ணதில் இதில் -2 -1 அந்த ரேஞ்சில் வந்து இருந்திருக்கு. ஓகேவா? ஸோ அதுதான் வந்து வரும்னு சொல்லியிருந்தேன். நம்ம எதிர்பார்த்த மாதிரியே தான் கட் ஆஃப் வந்துருச்சு. இது வந்து அதிகமான கட் ஆஃபான்னு கேட்டால் கண்டிப்பாக அதிகம் தான். ஓகேவா? ஏன்னா வேகன்சி இந்த டைம் இருக்கு கம்மி ஆயிருச்சு. ஓகேவா? லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா 436 வேகன்சி வந்து இருந்துருச்சு. இந்த டைம் பார்த்தீங்கன்னா வெறும் 187 வேகன்சி தான். அதனால பார்த்தீங்கன்னா இது கம்மியாக தான் இருந்திருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் டைப்பிங் போஸ்ட்டோடைய கட் ஆஃப் இன்னமும் அதிகமாக தான் போகும். இதை சிபிடி 2 பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நீங்கள் அவுட் ஆஃப் 120K நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் 100+ எடுத்தால் தான் உங்களுக்கு போஸ்டிங் கிடைக்கும். ஓகே, உறுதியாக கிடைக்கும்னு சொல்லலாம். ஏன்னா இங்கே வேகன்சி பார்த்தீங்கன்னா நான் டைப்பிங்க்கு வெறும் 6, 2, 3 இப்படி தான் கொடுத்துருக்காங்க. டைப்பிங்கில் இந்த அக்கௌண்டன்ட் போஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு தான் நல்ல வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஆனால் என்ன கேட்டால் நீங்கள் இந்த 5 போஸ்ட்டில் வந்து இந்த அக்கௌண்டன்ட் போஸ்ட்டு பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். ஓகேவா? ஏன்னா உங்களுக்கு ஒர்க்கு ஷிஃப்ட் ஒர்க் நேச்சர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சாட்டர்டே சண்டே லீவு, அப்புறம் பார்த்தீங்கன்னா டெஸ்க் ஜாப், இது எல்லாத்தையும் அண்ட் தென் ப்ரொமோஷன் வைஸ் இது எல்லாத்தையும் பார்க்கும்போது இது ஈவன் லெவல் 5ல் இருந்தாலும் நான் வந்து லெவல் 6 விட இதை தான் நான் ப்ரிஃபர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அதனால் வேகன்சி இது 187 தான் இருந்தாலுமே ஆனால் இந்த அக்கௌண்டன்ட்டில் பார்த்தீங்கன்னா நல்ல வேகன்சி இருக்குது. தயவு செஞ்சு நீங்கள் இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கிளியர் பண்ணவங்க. ஓகேவா? ஸோ கிளியர் பண்ணாதவங்க, பார்டரில் மிஸ் பண்ணவங்க வருத்தப்படாதீங்க. ஸோ ஹோப் விடாதீங்க. அண்டர் கிராஜுவேட் லெவல் எக்ஸாம் இருக்குது. அதுக்கு நீங்கள் ஃபுல் ஃப்ளெஜ்டாக உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நேற்று அக்கௌண்ட்ஸ் கிளர்க்கோடைய ஒர்க் நேச்சரோடைய வீடியோ போட்டிருந்தேன். அதை கொஞ்சம் பாருங்கள். பார்த்துட்டு அதெல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த அக்கௌண்டன்ட் போஸ்ட் மாதிரியே தான் அக்கௌண்ட்ஸ் கிளர்க் போஸ்ட்டும், அதை எப்படியாவது நீங்கள் வாங்க பாருங்கள். ஓகேவா? ஹோப் விட்டுறாதீங்க. ஓகேவா? ஸோ இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணவங்க இதை அசால்ட்டாக விடாமல் இன்னும் 1 மந்த்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எக்ஸாம் வந்துடுது. ஏன்னா அதிலே தெளிவாக கொடுத்துட்டாங்க. இதில் டென்டேட்டிவ்லி ஷெடியூல்ட் ஆன் செகண்ட் வீக் ஆஃப் ஜூலைனா இன்னைக்கு டேட் என்ன? இன்னைக்கு வந்து ஜூன் 11. ஓகேவா? கிட்டத்தட்ட உங்களுக்கு எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 30 நாள் தான் இருக்குது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா 10 நாளைக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா சிட்டி இன்டிமேஷன் வந்து நம்மளுக்கு பீதியை கிளப்பி விட்டுருவாங்க. அதனால உங்களுக்கு கையில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 20 நாள் தான். ஓகேவா? அந்த 20 நாள் நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுன்றதை நல்லா நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ ப்ராப்பராக அனலைஸ் பண்ணி டெஸ்ட்லாம் போட்டு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண பாருங்கள். மார்க் நல்லா ஸ்கோர் பண்ண பாருங்கள். ஓகேவா? ஸோ அதை தான் நான் வந்து சொல்ல வரேன். இதுக்கான நான் பிளானர், அப்புறம் வந்து இது என்னென்ன பண்ணணும் அப்படின்றதெல்லாம் நான் அப்கமிங்கில் வீடியோஸில் நான் போடுறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சிபிடி 1 முடிஞ்சிருக்கு பார்த்தீங்களா, இதுக்கான ஸ்கோர் கார்டு வந்து நாளைக்கு வந்து நாளைக்கு வந்து அவைலபிளாக இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாங்க இந்த சைட்டில். ஓகேவா? ஸோ அதுக்கான லிங்க்கையுமே நான் பார்த்தீங்கன்னா டெலகிராம் சேனலில் போட்டிருக்கேன்.
நாளைக்கு கரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாயங்காலம் 5 மணிலேருந்து உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதனால் இதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஸோ சிபிடி 2 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜூலையில் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அண்டர் கிராஜுவேட் லெவல் எக்ஸாமும் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஜூன் மந்த் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இப்போ 13ஆம் தேதியிலேருந்து கண்டினியூஸாக நடக்குது. ஓகேவா? அது முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா நீங்கள் கிராஜுவேட்டோட சிபிடி 2க்கு நீங்கள் வந்து போகிற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால் ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி பேரலாக நீங்கள் டெஸ்ட்டு போட்டு நீங்கள் படிக்க பாருங்கள். இதில் கிளியர் ஆனவங்க சொல்கிறேன். அண்டர் கிராஜுவேட்டுக்கும் நீங்கள் படிச்சுக்கிட்டு இருப்பீங்களா அவங்களையும் சொல்கிறேன். அதே மாதிரி இந்த சிபிடி 2 ப்ரிப்பேர் பண்ணுறவங்க வெறும் ஜிஎஸ் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே இருக்காமல் மேக்ஸ், ரீசனிங், ஜிஎஸ் இந்த மூணுக்குமே இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. தயவு செஞ்சு இந்த கரண்ட் அஃபேர்ஸ் செக்ஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க. உங்களை எலிமினேட் பண்ணணும்னு நினச்சானா ஒன்றுமே பண்ண மாட்டான். இந்த கரண்ட் அஃபேர்ஸில் வந்து டஃப்னஸை கூட்டிடுவான். இல்லை அதை வந்து ஏதாவது உங்களுக்கு தெரியாத மாதிரி நீங்கள் ஒரு 6 மாதம் படிச்சிருப்பீங்க, அவன் ஒரு வருஷம் 1.5 வருஷம் கரண்ட் அஃபேர்ஸை கேட்டு வச்சுருவான். ஸோ அதனால் நீங்கள் ப்ராப்பராக இதை டைம் அலோகேட் பண்ணி நீங்கள் படிச்சிங்கன்னா ஈஸியாக உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும். அது எதெல்லாம் எப்படி படிக்கணும், எவ்வளோ நேரம் எடுக்கணும், என்ன மாதிரிலாம் ப்ரிப்பேர் பண்ணுன்றதெல்லாம் நான் அடுத்த வீடியோவில் நான் தெளிவாக சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போதைக்கு இந்த ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்றத நான் மெயினாக வந்து சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த வீடியோ மெயினாக போட்டது. ஸோ அதே மாதிரி இந்த எக்ஸாம் வந்து இப்போ கிளியர் பண்ணவங்க லிஸ்ட்டில் பேர் இருக்கிறவங்க யாரெல்லாம்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன் யாரெல்லாம் கிளியர் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. கிளியர் பண்ணாதவங்க ஹோப் விடாமல் நீங்கள் வந்து அண்டர் கிராஜுவேட் எக்ஸாமுக்கு படிங்க. ஆல் தி பெஸ்ட். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.